கோதுமை ரவையோட கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி விட்டுருங்க. அதிலே ஒரே ஒரு வரமிளகாயை சேர்த்து போட்டு ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை அரைக்கிறதுக்கு ஊறின வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சி, இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தாராளமாக பெருங்காயம் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொரகொரப்பாக கெட்டியாக அரைச்சி ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ இங்கே பேனில் பார்த்திங்கன்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நான் சின்ன பச்சை மிளகாவில் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பருப்பு விழுதையும் உள்ளே சேர்த்துட்டு அது நல்லா உதிரியாக ஆற வரைக்கும் கைவிடாத கலந்து விடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கு இப்போவும் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு இந்த அளவுக்கு வரணும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்து போட்டு பண்ணுறதுனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. எல்லாமே சேர்ந்து கொதி வந்த உடனே இந்த எடுத்து வச்ச 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டு நல்லா எல்லா சைடும் மூடி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் நெய்யையும் போட்டு இறக்குனா அருமையான கோதுமை ரவையோட கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு உப்புமா ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னிக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்னதாக புளி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அதில் உப்பும் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்ததை நம்ம இதில் ஆட் பண்ணிவிடுவோம். அருமையான சட்னி ரெடி ஆயாச்சு. இப்படி ஒரு தடவை கடலைப்பருப்பு உசிலி போட்டு கோதுமை ரவை உப்புமாவோட சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி இல்லை தொக்கோட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.